الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உபதேசம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன்னுடைய ஒவ்வொரு பிரசங்கங்களின் ஆரம்பத்திலும் ஞாபகப்படுத்தப்பட்டு அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் கல்வி விடயத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற ஒரு மார்க்கமாகும். கல்வி கொடுக்கப்பட்டவர்களை சிறப்பித்து பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அதனால்தான் உலமாக்கள் அடையாளப்படுத்துவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலிருந்து முதலாவது வஹியாக அருளப்பட்டது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக. கிராத் என்பது, வாசிப்பு என்பது கல்வியின் திறவுகோலாக பார்க்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உமது ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. தொடர்ச்சியாக அந்த 5 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நீ ஓதுவீராக, நிச்சயமாக உமது ரப்பானவன் மிக பெரும் கொடையாளர், மிக பெரும் கண்ணியத்துக்குரியவன். உம்முடைய ரப்பு அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு தெரியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். இப்படி அல்லாஹு தஆலா ஆரம்ப வசனத்தையே இக்ரா என்று இறக்கி இருக்கிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், இது இஸ்லாம் கல்விக்கு, படிப்புக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியத்துவமாகும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முந்தி ஜாஹிலியா சமூகம், சிலை வணக்கம் பரவலாக காணப்பட்டது. விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக காணப்பட்டது. சூதாட்டம், மதுபானம் அருந்துவது என்பதும் பரவலாக காணப்பட்டது. கோத்திர வெறி, குலப்பெருமை, குலத்திற்காக பல வருடங்கள் சண்டை பிடித்தார்கள் அந்த மக்கள். வட்டி என்ற மிக மோசமான ஒரு கொடுமை அந்த சமூகத்திலே காணப்பட்டது. இப்படி பல மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற சூழலில் அல்லாஹு தஆலா, நீங்கள் இணை வைக்க வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், சூதாட வேண்டாம், வட்டி சாப்பிட வேண்டாம் என்றெல்லாம் வசனங்களை இறக்கவில்லை அல்லாஹ். நீங்கள் தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்ற கட்டளைகளை அல்லாஹ் இறக்கவில்லை. அதைத்தான் உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் முதலாவது இறக்கியது இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக. வாசிப்பு என்பது கல்வியின் திறவுகோல். ஒரு மனிதனுக்கு சரியான கல்வி வந்துவிட்டால்
இந்த மோசமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனில் நிச்சயமாக காணப்படாது. எனவேதான் கல்விக்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குர்ஆனிலே பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம் தரஜாத். உங்களிலே கல்வி கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹு தஆலா அவர்களை அந்தஸ்துக்களால் உயர்த்துகின்றான். ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்துக்களை கொடுத்து உயர்த்துகிறான். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் அந்தஸ்துக்களை கொடுத்து உயர்த்துகிறான். அவர்களுக்கு என்று தனி அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் இடுகின்ற ஒரு கட்டளை, குல் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ரப்பே எனக்கு இல்மை கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ் அதிகப்படுத்தும்படி கேட்க தூண்டுகின்ற ஒரு விடயம் இல்ம், கல்வி. அல்லாஹ்விடத்திலே நாம் யா அல்லாஹ் எனக்கு கல்வி அதிகப்படுத்துவாயாக என்று கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். இப்படி பல இடங்களில் அன்புக்குரிய சகோதரர்களே, இல்ம் கல்வியை பற்றி, கல்வி கொடுக்கப்பட்டவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி, அதன் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கல்வி என்று வருகின்ற போது அது உலக கல்வி, ஆன்மீக கல்வி என்ற பாகுபாடு கிடையாது. அந்த கல்வி என்பது பிரயோஜனமான கல்வி, அல் உலூம் அன் நாஃபிஆ, மனித சமுதாயத்திற்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய கல்வி அறிவு. அதை மார்க்கம் தூண்டுகிறது. அதிலே முதன்மையானது, மிக சிறப்புக்குரியது என்னவென்றால் இல்மு ஷரியா, மார்க்க கல்வி. அதற்கு அடுத்ததாக வைத்தியத்துறை, அதற்கு அடுத்ததாக இந்த சமூகத்துக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒவ்வொரு துறைகளும் அதற்குள் வரும். முதன்மையானது, சிறப்புக்குரியது மார்க்க கல்வி. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து அதிகமானவர்கள் உலகம் சார்ந்த கல்வியோடு தொடர்போடு இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே மார்க்க கல்வி கிடையாது, ஆன்மீக தொடர்பு கிடையாது. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் நம்முடைய மார்க்கம் வைத்தியம் படிப்பதை தடுக்கவில்லை. சமூகத்திலே வைத்தியர்கள் தேவை. பெண்களில் மகப்பேற்று வைத்திய நிபுணர்கள், வியோஜிமார் தேவை. அதை நாம் உருவாக்க வேண்டும், ஃபர்லு கிஃபாயா. இந்த சமூகத்துக்கு தேவையான கல்விகள் நமக்கு தேவை என்று சொல்லுகிற மார்க்கம் நம்முடைய மார்க்கம். ஆனால் இந்த கல்விகளில் நீங்கள் எல்லோரும் முதன்மைப்படுத்த வேண்டிய மிக சிறப்புக்குரிய கல்வி மார்க்க கல்வி, குர்ஆனுடைய கல்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுடைய கல்வி. இன்றைக்கு நாம் உலக கல்வி என்று பிரித்து கொண்டு அதற்குள் போகிற பலருக்கு மார்க்கம் தொடர்பான எந்த அறிவும் கிடையாது. அதை தேடுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை. இது ஆபத்தானது, கவலைக்குரிய ஒரு விடயம். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் இந்த மார்க்க கல்வியின் ஊடாக முதலாவது அவர் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் தன்னை படைத்த அல்லாஹுவை பற்றி. எல்லோரும் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தில் கையை வைத்து கேளுங்கள், உங்களை படைத்த ரப்பாகி அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள், நீ படித்துக்கொள். நீ அல்லாஹுவை பற்றி படிக்க வேண்டும். இந்த உலகத்தை
அல்லாஹ் மட்டும் தான் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். எங்கும் நிறைந்தோனே என்பதல்ல மார்க்கத்துடைய கொள்கை. அல்லாஹ் எங்கிருக்கிறான்? அவன் உயர்வாக அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இந்த கல்வி நமக்கு தேவை. நாம் புரிகின்ற வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் செலுத்த முடியாது. அவர் நபியாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத் செய்ய வேண்டும், வணக்கங்கள் செய்ய வேண்டும். இந்த அறிவு நமக்கு தேவை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுக்கென்று சில திருநாமங்களை, அல்லாஹ்வுக்கென்று சில பண்புகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றை அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நாம் அப்படியே கொடுக்க வேண்டும். அதை மறுக்கக்கூடாது, அதை மாற்றக்கூடாது, அதன் கருத்துக்களை தெரிவுபடுத்தக்கூடாது, அது எப்படி என்று கேட்டு ஓமானப்படுத்தக்கூடாது, அப்படியே கொடுக்க வேண்டும். இந்த அறிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏனென்றால் அதிகமானவர்கள் இதிலே வழிகட்டு போய்விட்டார்கள். படைத்த அல்லாஹுவை பற்றி தெரியாமலே வாழ்ந்து மௌத்தானவர்கள் பலர். கவலைப்பட வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு வகுப்பிலே இருக்கிறார்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போது ஒரு மனிதர் வருகிறார். வந்து ஐன அல்லாஹ் என்று கேட்டார். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் ஒரு கேள்வி கேட்டார். உடனே மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். விஷயம் முடிஞ்சு, அதோட முடிச்சு கொள்ளணும். ரெண்டாவது கேள்வி கேட்டார், கைஃப என்று கேட்டார், எப்படி? இப்ப நிறைய பேர் கதிரையில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீர்கள் என்பதை எங்களால் வர்ணிக்க முடியும் மனிதர்கள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் அப்படி ஒப்புவமை காண முடியாது, ஒப்பு நோக்க முடியாது. உடனே இமாம் அவர்கள் சொன்ன பதிலை கேளுங்கள். அல் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது அறியப்பட்டது. வல் கைஃப் மஜ்ஹூல், அவன் எப்படி இருக்கிறான் என்பது அறியப்படாதது. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று ஈமான் கொள்வது வாஜிப், கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், அது தொடர்பாக கேள்வி கேட்பது பித்அத். நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு என்று சொன்னேனே. இது அகீதாவிலே ஏற்பட்ட பித்அத். ஒருவர் அல்லாஹுவை பற்றி இப்படியான கேள்விகளை கேட்பதே பித்அத். இந்த அறிவு நம்மில் எத்தனை பேரிடத்திலே இருக்கிறது? ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான் இந்த ஜாஹிலியா காலத்து மக்களை பற்றி. வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருக்கிற நிலையில் தான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்து மக்கள்கிட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அந்த மக்கள் உறுதியாக சொல்வார்கள் அல்லாஹ் என்று. ஒரு விடயத்தில் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள். என்ன விடயம்? ருபூபியத். அல்லாஹுதான் ரப்புன், அல்லாஹுதான் படைப்பாளன், அல்லாஹுதான் மழையை பொழிய செய்பவன். இதை ஜாஹிலியா மக்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இணை கற்பித்திருக்கிறார்கள். எப்படி? வணக்கங்கள் செய்கிற போது அந்த வணக்கங்களை சிலைகளுக்கு செலுத்துவார்கள். அல்லாத், அல் உஸ்ஸா, அல் மனாத் போன்ற
பிரதான சிலைகள் இருந்தன. அந்த சிலைகளுக்கு வணக்கம் செய்வார்கள். இவர்கள் அல்லாஹுவின் பால் எங்களை நெருக்கி கொண்டு செல்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த வணக்கத்தை செய்வார்கள் ஜாஹிலியா காலத்து மக்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த காலத்திலே முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹுவை பற்றி சரியான முறையில் அறியவும் இல்லை, சரியான முறையில் ஈமான் கொள்ளவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இன்று வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பல உருவங்களை கற்பித்து கொடுத்து கபர்களுக்குள் அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று நம்பி அந்த கபரடிக்கு சென்று தங்கள் தேவைகளை துஆவாக கேட்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்குள் இருக்கிறார்கள். ஷிர்க் வைத்த நிலையில் தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். நேர்ச்சைகளை வைக்கிறார்கள், அறுத்து பலியிடுகிறார்கள், கந்தூரி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்வது? முஸ்லிம் அல்லாதவர்களா? முஸ்லிம்கள் தான். இணை கற்பித்த நிலையில் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாராரை பாருங்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் எங்கே என்று கேட்டு பாருங்க, அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கார் என்று சொல்லுவாங்க. அத்துவைதம், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூசியிலும் இருப்பான். இது இந்துக்களுடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை அல்ல. அந்த கொள்கை அடிப்படையிலே நமக்கு மத்தியிலே ஒரு சாரார் எல்லாம் அல்லாஹ், எல்லாவற்றிலும் அல்லாஹ், நானும் அல்லாஹ், நீயும் அல்லாஹ், எல்லாவற்றிலும் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான பிழையான கொள்கைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உருவாகி இருக்கிறது என்றால் காரணம் என்ன? அவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. இந்த சபையிலே வீற்றிருக்கிற உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள்ட்ட ஒரு சகோதரன் வந்து உங்களோட மனைவியை பற்றி அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உங்களோட மனைவியை பற்றி, அல்லது உங்களோட மகளை பற்றி, அல்லது உங்களோட தாயை பற்றி. உங்களுக்கு கோபம் வருமா, கவலை வருமா? கவலையும் வரும், கோபம் வரும். அபாண்டம் வந்து சொல்றான், உண்ட மனைவி விபச்சாரின்னு ஒருவன் சொல்றான். வந்து அபாண்டம், கோபம் வருமா இல்லையா? அதே நேரத்தில் ஒருவன் அல்லாஹுவை பற்றி அபாண்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நமக்கு கோபம் வரவில்லை, நமக்கு கவலை வரவில்லை. இதுதான் நாம் அல்லாஹுவை விளங்கியது, அல்லாஹுவை பற்றி அறிந்து கொண்டது. எல்லாம் அல்லாஹ் என்று ஒருவன் பேசுகிறான், அந்த பேச்சு நமக்கு ஒரு கவலையை கூட தரவில்லை. ஏனென்றால் நாம் அல்லாஹுவை பற்றி சரியாக அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மார்க்க கல்வி என்று வருகின்ற போது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் நம்மை படைத்த ரப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் மௌத்தாகிற போது என் ரப்பை அறிந்த நிலையில் நான் மௌத்தாக வேண்டும். அந்த கபருக்குள் என்னுடைய ஜனாசாவை கொண்டு வைக்கிற போது மன் ரப்புக, முதலாவது கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? என்ன விடை சொல்வோம் சகோதரர்களே? என்னுடைய ரப்பை பற்றி எனக்கு தெரியாது, என் ரப்பை பற்றி நான் விளங்கவில்லை, படிக்கவில்லை. மன் ரப்புக, ரப்பி அல்லாஹ். என்னுடைய நாவுக்கு சொல்ல வருமா? எனவேதான் நாம் அல்லாஹுவை பற்றி கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக சகோதரர்களே, ஷரியாவுடைய கல்வி என்று வருகிற போது நாம் எல்லோரும் குர்ஆனை படிக்க வேண்டும், சுன்னாவை படிக்க வேண்டும். خيركم من تعلم القرآن وعلمه. இந்த ஹதீஸ் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. என்ன கருத்து? உங்களிலே மிகவும் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆவார். அன்புக்குரியவர்களே, நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், முதலாவது எனக்கும் உங்களுக்கும் இந்த வேதத்தை, இந்த அல் குர்ஆனை அழகான முறையிலே ஓதத் தெரிய வேண்டும். இந்த சபையிலே குழுமி இருக்கிற இளைஞர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் எல்லோரிடத்திலும் நான் கேட்கிறேன், உங்களிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு அல் குர்ஆனை அழகான முறையில் ஓதத் தெரியுமா?
கேளுங்கள். எனக்கு அல் குர்ஆன் ஓத தெரியாது என்று நீங்கள் முடிவெடுத்தால் அது உங்களுக்கு இழுக்கு, அவமானம், வெட்கப்பட வேண்டும். எப்படி தெரியாது என்று சொல்ல முடியும்? எவ்வளவோ வழிகளில் இன்றைக்கு நாம் அல் குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக குறைந்தது அல் குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு குர்ஆன் மதரசாக்களை பாருங்கள். குர்ஆன் மதரசாண்டா ஒவ்வொரு பள்ளியிலையும் அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மதரசா இருக்குது. உங்களுக்கு தெரியும். இந்த மதரசாவுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு அப்படியோ இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஒரு காலத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலே யோசிச்சு பாருங்க, குர்ஆன் மதரசாட முக்கியத்துவம் எப்படி இருந்துச்சு? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தா காலையிலேயும் மதரசா, பின்னரோ மதரசா, மற்ற 3 நாட்கள் மதரசா. மதரசாக்கு போனா போய் கலைகிற டைம்ல எல்லாரும் வழியாக வரணும். அந்த ஓதலுக்கு சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உட்பட பிள்ளைகள் உட்பட அனைவரும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம். இன்றைக்கு பாருங்கள், கவலையோடு சொல்கிறேன் தந்தைமார்களே, குடும்ப தலைவர்களே, கவலையோடு சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஓஎல் படிக்கிற பிள்ளைக்கு வெளியில பாடம் நடக்கும், ஏஎல் படிக்கிற பிள்ளைக்கு வெளியில பாடம் நடக்கும். இன்றைக்கு எப்படி மாறிட்டு? முதலாம் ஆண்டு இந்த ப்ரீ ஸ்கூல் முன்பள்ளி பாடசாலையில போற பிள்ளைக்கும் பாடம் இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, அது ஒரு வகையான பாடம். இதெல்லாம் படிக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லல. உங்களோட பிள்ளைகள் எழுத படிக்கணும், வாசிக்க படிக்கணும், கணக்கு படிக்கணும், விஞ்ஞானம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், சிங்களம் படிக்கணும், கட்டாயம் தேவைதான். அது கூடாண்டு மார்க்கம் சொல்லலே. ஆனா உங்களோட மனசுல கைய வச்சு கேளுங்க, மனச்சாட்சி இருக்கு அவங்களுக்கு. நீங்க இந்த கல்விகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தோட இந்த குர்ஆனை படிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒப்பிட்டு பாருங்கள். குர்ஆன் மதரசாக்கள் இன்றைக்கு சகோதரர்களே, பிள்ளைகள் ஓத பள்ளிக்கு வரும் ஓதுறதுக்கு, சில பிள்ளைகள் 30 நிமிடங்கள் கூட இருந்து ஓதாது. இப்ப காலையில பாடசாலைக்கு போய் 2:30க்கு பாடசாலை கலைஞ்சி வந்து ஒரு 3 மணிக்கு மதரசாவுக்கு வர பிள்ளை 3:30க்கு திரும்ப எழும்பி சொல்லும், எங்களுக்கு 3:30க்கு பாடம். ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் கூட குர்ஆன் மதரசாவில இருந்து ஓதலை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டது. சில பேரண்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். முதலாவது நம்முடைய பிள்ளை இந்த குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை படிச்சு அவன் குர்ஆனை படிக்காட்டி அந்த படிப்பில் எந்த சிறப்பும் கிடையாது. தெளிவா சொல்றேன். எதை படிச்சாலும் குர்ஆனை படிக்காட்டி எந்த சிறப்பும் இல்லை. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் மதரசாக்களுடைய ஹாலாத் இன்றைக்கு இப்படித்தான். பேரண்ட்ஸ், பெற்றோர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரங்களில் இன்றைக்கு மதரசாக்கள் மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. முதலாம் ஆண்டு பிள்ளையிலிருந்து ஏஎல் வரைக்கும் பாடம் தான். குர்ஆனை ஓதுற எப்படி? குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கிற எப்படி? தஜ்வீத் படிப்பிக்கிற எப்படி? பிள்ளைகளுக்கு அந்த பிஞ்சு உள்ளங்களில் துஆக்களை பதிய வைப்பது எப்படி? அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான். குடும்ப தலைவர்களே, பொறுப்பாளிகளே, உங்கள் பிள்ளைகள் விடயத்திலே அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். இந்த விடயத்தையும் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எப்படி இபாதத் செய்வது என்பதை நாங்கள் படிக்க வேண்டும் மார்க்கத்திலே. இன்றைக்கு உலகம் சார்ந்த பல சட்டங்கள் நமக்கு தெரிகின்றன. இலங்கை சட்டம் தெரியும், வெளிநாட்டு சட்டங்கள் தெரியும். ஆனால் பலருக்கு இஸ்லாமிய சட்டம் தெரியாது. சிலருக்கு வெட்கத்தோட சொல்லணும், கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிற சட்டம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு பலவீனம். மிகைப்படுத்தி சொல்லவில்லை நான். கடமையான குளிப்புக்குரிய சட்டம் கூட தெரியாது. பல வருடங்கள் தொழுவார், எப்படி ஒது செய்ய வேண்டும் என்ற சட்டம் தெரியாது, எப்படி தொழ வேண்டும் என்ற சட்டம் தெரியாது, எப்படி தயம்மம் செய்ய வேண்டும் என்ற சட்டம் தெரியாது.
கணவன் மனைவிக்கிடையிலே குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தெரியாது. இதெல்லாம் தெரியாத நிலையிலேயே பலர் தொழுது கொண்டிருக்கிறார்கள், பலர் வாழ்ந்து மௌத்தாகிவிட்டார்கள். இதெல்லாம் நாம் கட்டாயம் படிக்கணும். இந்த சட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியவில்லை என்றால் நான் கவலைப்பட வேண்டும். அது எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இழுக்கு, ஒரு பலவீனம். இந்த சபையிலே அமர்ந்திருக்கிற உங்களில் உண்மையிலே எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்த முறைப்படி ஒது செய்து தொழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத முறைப்படி தொழுகிறீர்கள்? அந்த சட்டங்களை படித்து அதை படித்து தொழுகிற போதுதான் தொழுகையிலே உள்ளச்சத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். பலருக்கு தெரியாது. தெரியாது என்றால் அதை கேட்டும் படிப்பதில்லை. சிலர் வெட்கப்பட்டு கேட்காமலேயே அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். இந்த விடயத்திலும் நாங்கள் மார்க்க சட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்க கல்வி என்று வருகிற போது அல் அஹ்லாக், பண்பாடுகள் மிக முக்கியமானது. இது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்ல பண்புகளை பூர்த்திப்படுத்துவதற்காகவே நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். தான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதுடைய நோக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது அதில் ஒரு நோக்கம்தான் பண்பாடுகளை பூர்த்திப்படுத்துவது. பண்பாடுகளை படித்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு பண்பாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரியவர்களை மதிக்க தெரியாத பிள்ளைகள், ஆசிரியர்களை மதிக்க தெரியாத பிள்ளைகள், தந்தைமார்களை தாய்மார்களை மதிக்க தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகிறார்களா? எங்களால் உருவாக்கப்படுகிறார்களா? அதற்கு என்ன ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம்? நாங்கள் அதை படித்திருக்கிறோமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அஹ்லாக் என்ற ஒரு பகுதி மிகப்பெரிய ஒரு பகுதி. நான் எனக்கு பிடித்த ஒரு விடயத்தில் மார்க்கத்தை நன்றாக பேசுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல பண்பாடுகள் கிடையாது. நல்ல பண்பாடுகள் இல்லாத நிலையிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிற நிறைய அமல்கள் வீணாகி விடுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. அந்த பெண்மணி ஃபர்லான தொழுகைகள் தொழுகிறாள், சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, ஜகாத், சதகாண்டு ஃபர்லான உஃபரியான வணக்கங்கள் எல்லாம் செய்கிறாள். அவள்கிட்ட இந்த மோசமான பண்பு என்ன தெரியுமா? அயல் வீட்டுக்காரர்களோடு சண்டை பிடிக்கிறாள். தன்னுடைய நாவினால் பக்கத்து வீட்டுக்காரர்களை துன்புறுத்துகிறாள். இவள் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடை என்ன தெரியுமா? அந்த அமல்களில் எந்த நலவும் கிடையாது, அவள் நரகத்தில் இருப்பாள். நஊது பில்லாஹி மின்ஹா. அஹ்லாக் என்ற பகுதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர் ரமலான் முழுக்க தொழுதிருப்பார், கியாமுல் லைல் தொழுதிருப்பார், குர்ஆனை 2-3 தடம் ஓதி முடிச்சிருப்பார், ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் வந்திருப்பார். வாயை திறந்தா மற்றவருடைய உள்ளங்கள் புண்படக்கூடிய பேச்சுக்களையே பேசுகிறார். நல்ல பேச்சுக்கள் அவருடைய நாவிலே இருந்து வெளியாகுவதில்லை. என்ன அமல், என்ன இபாதத்! ஏனென்றால் சகோதரர்களே, அந்த பண்பாடுகள் நம்மிடத்திலே வரவில்லை என்றால் நாம் செய்கிற இந்த அமல்களில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய ஒரு வார்த்தை போதும் நம்முடைய அனைத்து அமல்களையும் அழித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இந்த விடயங்களில் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல குர்ஆனை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுக்கு வணக்கங்கள் செய்வது என்ற சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும், அஹ்லாக்கை படிக்க வேண்டும். இப்படியான மார்க்க கல்விக்குத்தான் நாங்கள் படிக்கின்ற கல்விகளில் முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறப்பான கல்வி என்பதை இந்த சபையிலே இருக்கிற எல்லோரும் உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அந்த மார்க்க கல்வியை பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.
الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். இமாம் மிம்பரிலே இருந்து குத்துபா செய்கிற போது தனக்கு பக்கத்திலே கதைத்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து கதைக்காதே, அமைதியாக இரு என்று சொன்னால் கூட குத்துபாவுடைய சவாபை நீங்கள் இழந்து விடுவீர்கள். எனவே குத்துபாவுக்கு வந்து வெளியிலே கதைத்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து கொள்ளலாம், அல்லது முதலாவது மாடியிலே இடம் இருக்கிறது, சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து வெளியிலே கதைத்து கொண்டிருந்தால் குத்துபாவுடைய முழுமையான சவாப் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க கல்வியை முதன்மையான கல்வியாக மார்க்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த மார்க்க கல்வியை நாங்கள் எந்த வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம்? அது நமக்கு கட்டாயம் தேவை. எல்லாரும் போய் மதரசாவில் படிக்கலாமா? இயலாது. உலமாக்கள் சில வழிகளை சொல்றாங்க. முதலாவது, நாங்கள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இஸ்லாமிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து நீங்கள் படியுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். குர்ஆனை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை மட்டும் நீங்கள் கல்வியை பெற்றுக்கொள்கிற வழிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது மட்டும் போதாது. சில நேரத்திலே சிலர் சில புத்தகங்களை வாசித்துவிட்டு தன்னை ஆலிம் என்று அடையாளப்படுத்துவார்கள், ஃபத்வா கொடுப்பார்கள். அந்த நிலை ஆபத்தான நிலை. உலமாக்கள் சொல்லுவார்கள், எவருடைய ஆசானாக புத்தகம் மட்டும் இருக்கிறதோ அவருடைய சரியை விட பிழைகள் தான் அதிகம் இருக்கும் என்று சொல்வார்கள். புத்தகத்தை படித்த அறிவை பெற வேண்டும், அது மட்டும் நம்முடைய ஆசானாக இருக்கக்கூடாது. உதாரணமாக சொல்லுவார்கள் உலமாக்கள், நீந்துவது எப்படி என்று ஒரு புத்தகம் வருகிறது. ஒருவர் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு டிரெக்டாக தண்ணீருக்குள் விழ முடியாது. விழுந்தால் தாண்டு விடுவார், மூழ்கி விடுவார். அவருக்கு ஒரு முதர்ரிப் தேவை, ஒரு பயிற்சியாளர் தேவை, பயிற்றுவிப்பாளர் தேவை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இது மூன்றாவது வழி. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடத்திலே சென்று நீங்கள் கேட்டு படியுங்கள். நீங்கள் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கிறீர்கள், பெரும்பாலான பகுதி விளங்கும். சில இடங்களில் உங்களுக்கு விளங்க முடியாத சில சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படும். சஹாபாக்களுக்கும் அப்படி ஏற்பட்டிருக்கிறது. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அது பற்றி கேட்டு படித்தார்கள். அதுபோல நாங்கள் படித்து கொண்டு போகிற போது அதனுடைய நோக்கங்களை, உள்ளடக்கங்களை, அதிலே சொல்ல வருகின்ற விடயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற போது நாங்கள் அது தொடர்பாக அறிவுள்ளவர்களை அணுகி அது பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு வழிமுறை. மடையர்களை அணுகி ஃபத்வா கேட்க வேண்டாம். இன்றைக்கு சிலர் ஃபேஸ்புக்கை படிச்சுட்டு ஃபத்வா கொடுக்கிறார்கள் இருக்கிறாங்க. சோசியல் மீடியாக்களை படித்துவிட்டு ஃபத்வா கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கிறார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, சஹாபாக்கள், தாபிஈன்கள் ஃபத்வா கொடுக்கிற விடயத்தில் கடுமையாக பயந்திருக்கிறார்கள். அவசரப்பட்டு அவர்கள் ஃபத்வா கொடுக்கவே மாட்டார்கள். பார்த்து சொல்கிறேன், தேடி சொல்கிறேன், அல்லது என்னை விட அவர் கொஞ்சம் அறிந்தவர், அவரிடத்தில் கேளுங்களேன், இப்படித்தான் சொல்வார்களாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் சொல்லுகிறார்கள், மன் அஃப்தா ஃபீமா யுஸ்அல் ஃபஹுவ மஜ்னூன் என்று சொல்கிறார்கள். தன்னிடத்திலே கேட்கப்படுவதற்கெல்லாம் யார் ஃபத்வா கொடுக்கிறானோ அவன் பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் யார்? இப்னு மஸ்ஊத் யார்? ரலியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆனுடைய விடயத்தில் மிகச்சிறந்த ஆலிம்கள் அவர்கள், அறிஞர்கள், பயந்தார்கள். நாங்கள் சில நேரத்திலே நமக்கு தெரியாத ஒரு விடயத்தை மடையர்களிடத்திலே
தெரியாத இடத்திலே கேட்கிற போது பிழையான ஃபத்வாக்கள் வரும். சிலர் இருக்கிறார்கள் நல்ல இபாதத் செய்வார்கள், ஆனால் இல்ம் இல்லை. அறிவில்லாமல் இபாதத் செய்யக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிந்து இபாதத் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு பிரபல்யமான சம்பவம், இந்த 100 கொலைகள் செய்த மனிதருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். பனு இஸ்ரவேலர்களின் காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் 99 கொலைகளை செய்தார். இப்ப அவருக்கு திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அவர் முதலாவது அது தொடர்பாக யாரிடத்தில் போய் கேட்டார்? ஒரு ஆபித். அவரிடத்திலே இல்ம், அறிவில்லை, வணக்கம் செய்கிறார். அவர் உடன் என்ன சொன்னார்? 99 கொலைகளா? இமோஷனல், உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், உனக்கு தௌபாவே கிடையாதுன்னு சொல்லிட்டார். பிழையான ஃபத்வா. உடனே அவர் கோபம் வந்து அவரையும் கொலை செய்து விட்டார். 100 கொலைகள். அவர் 100 கொலைகளுக்கு பிறகு சந்தித்தது அந்த காலத்திலே மார்க்கத்தை அறிந்திருந்த ஒருவரை. அவர்தான் அவருக்கு வழிகாட்டினார். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாமிய நூல்களை வாசிக்கலாம், தர்ஜமத்துல் குர்ஆனை வாசிக்கலாம், ஃபேஸ்புக்கில் வருகிற இஸ்லாமிய விடயங்களை வாசிக்கலாம். சில நேரத்திலே அவற்றை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, நமக்கு விளங்காத சில விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் சொல்லுவதை போல 3வது வழிமுறை, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாது என்றால் தெரிந்தவரிடத்திலே அது தொடர்பாக அறிவுள்ளவர்களை சந்தித்து நீங்கள் கேட்டு படியுங்கள். கேட்டு படிக்க வேண்டும், வெட்கப்படக்கூடாது. கேட்டு படிப்பதிலே வெட்கப்படவே கூடாது. வெட்கப்பட்டால் அவன் அழிந்து விட்டான். சில நேரத்திலே ஒரு 60 வயதில் இருப்பார், ஒரு 30 வயதை சேர்ந்த ஒருவர்கிட்ட ஒரு விடயம் கேட்கணும், வெட்கப்பட தேவையில்லை. தெரியாட்டி போய் கேட்கிறான், படிக்கிறதான் இன்ஷா அல்லாஹ். இது 3வது வழிமுறை. 4வது ஒரு வழிமுறை இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த சமூகத்திலே மஸ்ஜிதுகளிலே அமைக்கப்படுகிற மஜ்லிசுல் இல்ம், இல்முடைய சபைகளில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த அறிவை பெற்றுக்கொள்வது, இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. இன்றைக்கு எல்லோருக்கும் முடியுமான ஒரு வழிமுறை. அல்லாஹ்வுடைய இல்லங்கள், மஸ்ஜிதுகள், இதிலே ஒன்று கூடுவது, குர்ஆனை படிப்பது, மார்க்கத்தை விளங்குவது என்பது மிகப்பெரிய இபாதத். அதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற சிறப்புகள் 3 ஹதீஸ்களிலே இருந்து 6 சிறப்புகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது சிறப்பு, சுவர்க்கம் செல்லுகிற பாதை அவருக்கு இலகுபடுத்தப்படும். மஜ்லிசுல் இல்மில், கல்வியை தேடி நீங்கள் ஒரு பாதை எடுத்துக்கொண்டால், இந்த மஜ்லிசுல் இல்மிலே நீங்கள் கலந்து கொண்டால் சுவர்க்கம் நுழைகின்ற பாதை இலகுபடுத்தப்படும். ஏனென்றால் அந்த சபையிலே இருக்கிற போது அதிலே சுவர்க்கம் செல்வதற்கான வழிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கம் செல்லுகிற வழியை இலகுபடுத்துவான். முதலாவது சிறப்பு. 2வது சிறப்பு அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான சபையிலே இருக்கிறவர்களுக்கு சகீனத் என்ற அமைதி இறங்குகிறது. இது ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. சகீனத் என்பது நம்முடைய உள்ளத்துக்கு கிடைக்கின்ற ஒரு ரிலாக்ஸ், ஒரு அமைதி, ஆறுதல். ஒரு பயானிலே, ஒரு மஜ்லிசுல் இல்மிலே ஒருவர் கலந்து கொண்டு வெளியேறி செல்கிற போது அவருடைய மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. சிலர் அதை பிழையா விளங்குற, எப்படி இந்த சகீனத் இறங்குற எப்படி நித்திரவார, இப்ப தூங்காதால் கூட பயான்ல வந்தா தூங்கிடுவார். சும்மா பாருங்க, இப்ப ஹொத்துபா முடிஞ்சு வெளியே 2 தூக்கம் வருமா? கதை தான் வரும். ஆனா ஹொத்துபாவுக்கு வந்து உட்கார்ந்த நேரத்தை இருந்து கொஞ்சம் பேருக்கு தூக்கம் தான். பரக்கத்துக்கு வந்தார்கள், உபதேசத்தை கேட்க வரல, மார்க்கத்தை படிக்க வரல, பரக்கத்துக்கு வந்து. இது சகீனத் இல்லை. இதை தூங்குறதுக்கு நாங்க பள்ளிக்கு வர தேவையில்லை, ஊட்ட தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ். சகீனத் என்பது நமக்கு உள்ளத்துக்கு கிடைக்கிற ஒரு அமைதி. நம்ம சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் இந்த பயானை கேட்டது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ராஹத் தருகி, அப்படி சொல்லுவோம். அல்லாஹ் அந்த சகீனத்தை நம்முடைய உள்ளங்களில் போடுவான். அனுபவித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது 2வது சிறப்பு. 3வது சிறப்பு,
அந்த மஜ்லிஸுல் இல்ம், அந்த சபையை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் அந்த சபையில் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த சபையை மலக்குகள் சூழ அமர்ந்து கொள்வார்கள். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சபையில் மலக்குகளும் இருக்கிறார்கள். ஏன்? நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக. ஒன்று. இரண்டாவது, நம்முடைய விடயத்தில் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சாட்சியாளர்கள். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அல்லாஹ் அவர்களை சாட்சியாளர்களாக வைத்திருக்கிறான். அடுத்த ஒரு சிறப்பு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அப்படியான சபைகளில் ரஹமத்தை கொண்டு மூடி விடுவான். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் என்னுடைய இந்த சபையிலே ரஹமத்தை கொண்டு மூடி விடுகிறான் என்று சொன்னால் அந்த சபையிலே இருக்கிற நான் ரஹமத்து செய்யப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக மாறுகிறேன். எவ்வளவு பெரிய சிறப்பு! அடுத்த ஒரு சிறப்பு, ஐந்தாவதாக, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் அல்லாஹ் அந்த சபையில் இருப்பவர்களை பற்றி பெருமையாக பேசுவான், ஞாபகப்படுத்துவான். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, கோடான கோடி மக்களுக்கு இல்லை, நாம கொஞ்சம் பேர் பள்ளியில் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதி ஒருவருக்கொருவர் நாம் கற்றுக்கொள்கிற போது அல்லாஹ் இந்த சபையில் இருக்கிறவர்களை வானவர்கள் மலக்குகளிடத்திலே ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! இந்த சபையிலே நான் அமர்ந்திருக்கிற போது என்னுடைய ரப்பு, என்னை படைத்த ரப்பு என்னை பற்றி ஞாபகப்படுத்த இருக்கிறான். என்னை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு அது! இந்த சிறப்பை நம்மில் பலர் புரிந்து கொள்ளவில்லை. ஆறாவது ஒரு சிறப்பு, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா வானவர்களை சாட்சியாளர்களாக வைத்து அந்த சபையில் இருக்கிற மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். கடைசி அல்லாஹ் சொல்லுகிறானாம், புகாரிலே வருகிறது, நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள், அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அப்போது மலக்குகள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், அந்த சபையில ஒருவர் வந்தார், அவர் மார்க்கத்தை படிக்கணும் என்று வரல, சும்மா வந்து உட்கார்ந்தார், அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. சிலர் சில சபைக்கு பரக்கத்துக்கு வந்து உட்காருவாங்க, சிலர் மார்க்கத்தை படிக்க வந்து உட்காருவாங்க. ரெண்டுக்கும் சிறப்பு தான். இப்படியான சிறப்புகள் ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் தொகுத்து சொல்லி இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான அடுத்த ஒரு வழி மஜ்லிஸுல் இல்ம். அது சுவர்க்கத்தின் பூங்கா என்று உலகத்தில் வர்ணிக்கப்பட்ட ஒரு சபை. இந்த உலகத்திலே சுவர்க்கத்தின் பூங்காக்களை கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். பூங்காக்கள் என்றால், பூந்தோட்டங்கள் என்றால், அதற்குள் நுழைந்து அதன் அழகை ரசித்து வரலாம் என்று உள்ளம் நாடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிற அந்த இல்முடைய சபைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சொர்க்கத்தின் பூங்கா. நான் பள்ளிக்குள் வருகிறேன், ஒரு பயான் நடக்குது, சொர்க்கத்தின் பூங்கா, அதை மேய வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நாடவில்லை. எங்கே இருக்கிறது என்னுடைய ஈமான்? இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலே சஹாபாக்களோடு மனிதர்களோடு இருக்கிறார்கள். அப்போது அந்த பள்ளிக்குள் 3 மனிதர்கள் வந்தார்கள். அதிலே ஒருவர் அந்த சபையிலே முன்னால் ஒரு இடம் இருப்பதை கண்டு அந்த இடத்திலே வந்து நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். இன்னொரு மனிதர், நாங்கள் முன்னே போக முடியாது என்று வெட்கப்பட்டு பின்னால் அமர்ந்து கொண்டார். 3வது மனிதர் அந்த சபையை புறக்கணித்து அந்த சபையை விட்டு வெளியே போய்விட்டார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வகுப்பை முடித்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், 3 மனிதர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர்களில் ஒருவர் நெருங்கி வந்தார், அல்லாஹ் அவரை தன் பக்கம் நெருக்கிக் கொண்டான். அல்லாஹு அக்பர். அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று விட்டார். அதான் நாங்கள் சொல்றோம், மஜ்லிஸுல் இல்மில நெருக்கமா வாங்கன்னு சொல்றது தான், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். 2வது மனிதர் வெட்கப்பட்டார், அவருடைய விடயத்தில் அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு விட்டான். அப்படி என்றால் அவருக்குரிய கூலியை அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான். 3வது மனிதர் புறக்கணித்தார், அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான்.
மஜ்லிஸுல் இல்ம், இப்படியான சபைகளை புறக்கணிக்க வேண்டாம். புறக்கணித்தால் அல்லாஹ் நம்மை புறக்கணித்து விடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வியிலே மிகச்சிறந்த கல்வி மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான வழிகள், நல்ல இஸ்லாமிய புத்தகங்களை வாசிப்போம், தர்ஜமத்துல் குர்ஆனை எடுத்து வாசிப்போம். அதிலே நமக்கு விளக்கங்கள் தேவைப்படுகிற போது, தெளிவுகள் தேவைப்படுகிற போது அறிவுள்ளவர்களை நாடி, அது தொடர்பாக இல்முள்ளவர்களை அணுகி அது தொடர்பாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். அதுபோல மஸ்ஜிதுகளில் ஒன்று சேர்க்கப்படுகிற மஜ்லிஸுல் இல்மில் நாங்கள் நேரங்களை ஒதுக்கி அமர்ந்து கொள்வோம். நாங்கள் வெளியிலே கதைத்து கொண்டிருப்போம். சில நேரங்களில் கடை தெருக்களில் பல மணித்தியாலங்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள். அதுபோல வீடுகளிலே ஒரு கிரிக்கெட் மேட்ச் போனால் பல மணித்தியாலங்கள் ரசித்து பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு சினிமா பார்க்கிறவர் 2-3 மணித்தியாலங்கள் ரசித்து பார்த்து கொண்டிருப்பார். நாடகம் பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இப்படியான சபைகளிலே அமர முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் கவலைப்பட வேண்டும். உலமாக்கள் சொன்ன ஒரு விடயத்தை கடைசியாக சொல்லுகிறேன். கவலையோடு உலமாக்கள் சொல்லுவார்கள். இப்படி என்றால் கவலையோடு சொல்கிறார்கள். ஒரு மைதானத்திலே ஒரு விளையாட்டு போட்டி நடைபெறப் போகிறது என்று சொன்னால், விளையாட்டு வீரர் விளையாடுவதற்கு மைதானத்துக்குள் வருவதற்கு முன்னால் பார்வையாளர்களை கொண்டு அந்த மைதானம் நிரம்பி வழிகின்றது. ஆனால் வெள்ளிக்கிழமைகளிலே இமாம் மிம்பருக்கு வருவதற்கு முன்னால் தொழுகையாளிகளை கொண்டு அதிகமான மஸ்ஜிதுகள் நிரம்புவதில்லை. கவலையோடு சொல்கிறார்கள் உலமாக்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பிக்கப்படுகிற சபைகளில் அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வலர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்திலே ஒரு விளையாட்டு, ஒரு இசை கச்சேரி, உலகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னரே எல்லோரும் சேர்ந்து அந்த சபையை, அந்த மைதானத்தை நிரப்பி விடுகிறார்கள். இன்றைக்கு ஹுதுபாவுக்கு நான் மின்பருக்கு வருகின்ற போது இந்த மஸ்ஜிதில் வந்து அமர்ந்தவர்கள் எத்தனை பேர்? இதான் நாம் மார்க்கத்து கொடுக்கிற முக்கியத்துவம் என்பதை சொல்வதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவான இல்மை தர வேண்டும், நமக்கு தெளிவான வழிகாட்டலை தர வேண்டும். இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத். الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة. قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. استووا صفوا صفوفكم. உள்பள்ளிக்குள்ள இடமிருந்தால் நிரப்பிக்கொள்ளும்.